ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக அலுவலகத்தில் வைகோவை சந்தித்து ஆதரவு கோரினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஈ.வி.கே. இளங்கோவன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவை கோரி வருகிறார். இன்று காலை முன்னதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்து ஆதரவை கோரினார். அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை அவர் சந்தித்தார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை அசோக் பில்லரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சந்தித்து ஆதரவு கோரினார். அதனைத் தொடர்ந்து தற்போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவை தற்போது ஈ.வி.கே. இளங்கோவன் நேரில் சந்தித்து ஆதரவை கோரி வருகிறார். இந்த சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் உடனிருக்கின்றனர். முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணசாமி, கே.பி. தங்கபாலு மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் தற்போது உடனிருக்கின்றனர். தொடர்ந்து அவர் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனை அவரது கட்சி அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சந்தித்து மக்கள் நீதி மையத்தின் ஆதரவையும் ஈ.வி.கே. இளங்கோவன் கோர இருக்கிறார். அபிநயா, ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கும் ஈ.வி.கே. இளங்கோவன் கூட்டணி கட்சிகளிடம் சென்று ஆதரவு கோருகிறார். அந்த வகையில் அடுத்ததாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனையும் சந்திக்க இருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.